வீடு இடிந்து விழுந்து அந்த தாயும் மகளும் உயிர் இழந்துட்டாங்க. பாவம், ஏழை கூலி தொழிலாளிகள். உடனே விரைந்த அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் உயிரிழந்தோரின் குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல். கடலூர் மாவட்டத்தில் கனமழையால் நடந்த சோகம். கடலூர் உள்ளஞ்சாவடி அடுத்த ஆண்டார்முள்ளி பள்ளம் கிராமத்தில் 60 வயதுடைய அசோதை, அவரது மகள் ஜெயா ஓட்டு வீட்டில் பல ஆண்டுகளாக வாழ்ந்து வந்த நிலையில் சில தினங்களாக கனமழை பெய்து வந்த நிலையில் அந்த வீட்டின் சுவர் ஈரமடைந்து திடீரென அவர்களது மேல் சுவர் இடிந்து விழுந்ததாக சொல்லப்படுகிறது. இதில் படுகாயமடைந்த இருவரும் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார்கள். சத்தம் கேட்டு ஓடி வந்த அக்கம் பக்கத்தினர் அவர்களை மீட்டு கடலூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்க உடல்கள் பிரேத பரிசோதனைக்காக அனுப்பப்பட்டு மாவட்ட நிர்வாகத்தினர் நிகழ்விடத்தை சென்று நேரில் பார்வையிட்டனர். வேளாண் மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் நிகழ்விடத்திற்கு சென்று உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூறினார். மேலும் அரசின் சார்பாக நிவாரண உதவிகள் கிடைக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என அவர் உறுதியளித்தார்.